அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். ஒரு புது அரைவல் என்பது நரசிம்மன் கையெழுத்து போட்ட 10 ரூபா யூஎன்சி தாள். ஒரு 20-25 தாள் இருக்கும். எல்லாமே நரசிம்மன் தான். கொஞ்சம் ரேர் கவர்னரு. யூஎன்சியில் கிடைக்க மாட்டேக்கு. இன்றைக்கி கிடைச்சது அத்தி பொத்தது மாதிரி அதை வாங்கியாச்சு. எல்லா கவர்னரும் இருக்குது. வெங்கட்ரமன் இருக்குது, மல்ஹோத்ரா இருக்குது, ஜெகநாதன் இருக்குது, மன்மோகன் சிங் இருக்குது. ஐஜே பெடல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நரசிம்மன் கொஞ்சம் 1-2 தான் இருந்துச்சு. நரசிம்மன் இருக்குன்னு சொன்னார். உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இந்த கவர்னர் உங்களோட கலெக்ஷனில் இல்லைன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. கரன்சி ஃபுல்லாகவே யூஎன்சி கரன்சி. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இது யூஎன்சி தான். இது வந்து ஐஜே பெடல். இது ஜி இன்செட்டு U84 ப்ரீஃபிக்ஸ். எல்லாமே 31, 40, 41, 42 வரிசைக்கத்தான் இருக்கும். 10, 11, 12, 13 கொண்டு அங்கிட்டு தள்ளி இருக்கும். 14, 15 எல்லாம் யூஎன்சி. ஒரே கட்டு கரன்சி தான், ஒரே ப்ரீஃபிக்ஸ் தான், ஒரே இன்செட்டு தான், யூஎன்சி கரன்சி தான். அதெல்லாம் ஐஜே பெடல். இது எல்லாம் நரசிம்மன். ஐஜே பெடல் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிக்கிடலாம். நரசிம்மன் மட்டும் கொஞ்சம் டிமாண்டு. ரேர் கவர்னர், ரேர் கரன்சி, யூஎன்சி கரன்சி வேணுங்க வாங்கிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்டாக் தான். சில இதுகளில் வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுருவேன். ரேரை பூரா வாங்கி வச்சு விடுவேன். எப்போவாச்சும் ஒரு விஷயம் ஒரு பதிவை போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது 2 தான். ஆனால் மற்றது இருக்குது, என்கிட்ட பாக்ஸில் இருக்குது. இது 2 தான். அதோட ஒரு 2 10 ரூபா பண்டல். 617, 616, 701 உள்ள 786 இருக்கும். என்ன ஏன்னா ஒரு 100 ரூபா பண்டல்லே அந்த ஒரு தாள் மட்டும் எடுத்துட்டாங்க அன்றைக்கி. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஸ்டன் ஆயிரும். இந்த இருக்குல்ல 616, 786 இருக்கிற ஒரு பண்டல். சிலவங்க இந்த 701 பண்டல் வந்து சிலவங்க சேகரிப்பாங்க. நான் ₹1 வந்து வச்சுருக்கேன். எல்லா டினாமினேஷன்லேயும் 701 வச்சுருக்கேன். இது அதே இதில் தான் 301, 616, 333 வரும். 333ங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி நம்பரு. வந்துச்சா? இந்த இருக்கா? அது ஒரு ஃபேன்சி நம்பரு. நான் வந்து முன்னால் 3 0 இருந்து 333 இருந்தால் தான் நான் அதை ஃபேன்சி நம்பராக கருதுவேன். 6164 ஒரு 2 பண்டலு, 10 ருபீஸ் பண்டலு. இயர் சொல்லணுமா? 2023 உள்ளது. 2மே ஒரே ரீமில் உள்ள பண்டல் தான். இது வேணுமாங்க, இதை வாங்கிக்கோங்க. ஒரு கமாமினிட்டி காயின்ஸ் ஒரு 10-20 கிடச்சி. சுவாமி தயானேஸ்வரரா இல்லை யாருன்னு பார்ப்போம். 2 தெளிவான நாணயத்தில் பார்ப்போம். ஜெயந்த் தயானேஸ்வரர். ஒரு காயின் வெறும் 20 ரூபா. வேணுங்க வாங்கிக்கோங்க. அதில் 100 காயின் இருக்குது. ஒரு 10 காயின் வேணுமா வாங்கி உங்களோட சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. இல்லைனா இதில் ஒரு செட்டு நான் புக்கை பார்த்து, மின்ட்டை பார்த்து, தெளிவான நாணயத்தை பார்த்து ஒரு செட்டு எடுத்து வைக்கிறேன். அதை நீங்கள் வேணுமா வாங்கிக்கோங்க. ஒரு செட்டு வேணுமா எடுத்து வைக்கேன். இது எத்தனை மிண்டு வெளியிட்ருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாது. மிண்டு வயசாக பிரித்து வைக்கேன். இப்படி வாங்குறதா வாங்கிக்கோங்க. 10 காயின் 200 ரூபா. வெறும் 200 ரூபா தான். இது கொஞ்சம் ரேர் காயின் தான். சுவாமி தயானேஸ்வரர் வந்து ஒரு கமாமரேட்டிவ் காயின். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.